ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4-5 டிப்ஸ் மட்டும். ஒரு சிலர் வந்து நீங்கள் நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்க மேடம், எங்களால் சேமிக்கவே முடியல, அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸ் ஆகட்டும், இந்த மேரேஜுக்கு ரெடி ஆகி போன ஒரு ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே உங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்குது, பார்க்க இப்போ ரொம்ப யங்காக தெரியுறீங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸ்கின் ஸ்கின் க்ளோயிங் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. அது பற்றி தனியாக வீடியோ போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா ஒரு பெருசாக ரொட்டீன்ற மாதிரி நான் எதுவும் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 10 kg கிட்ட வெயிட் லாஸ் ஆனது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால வந்து கொஞ்சம் பார்க்க யங்காக தெரிகிறேன். ரெண்டாவது, ஃப்ரூட்ஸ் நிறைய டெய்லி மிக்சட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன். எனக்கு வந்து கடைக்கு டெலிவர் பண்ணுறாங்க, லக்கி எனக்கு. ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ உள்ளே நம்ம சாப்பிட்றது வந்து நல்லா இருக்குது, நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது. அப்புறம் இங்கே நேட்டிவ் பிளேஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபேஸ் அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபேக்டர் வேணும் அப்படின்னா, நான் இப்போ மருமகள் ஹெர்பல்ஸில் லான்ச் பண்ண ஃபேஸ் பேக் வந்து மெயின் ரீசன். இதில் வந்து இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆனவுடனே ப்ரொப்போர்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லெமன் பீல், ஆரஞ்சு பீலோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்டன் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிடும். இந்த ஃபேஸ் பேக் கூட ரோஸ் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனோடனே வாஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ்லேயே ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது. அதுக்கு காரணம் ஆரஞ்சு பீல். லெமன் பீல் வந்து உங்களுக்கு அந்த சன்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடும். அது இல்லாமல் பியூர் சாண்டில்வுட்டு, ரோஜா பூ சேர்த்துருக்கோம். நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணாலே ஃபேஸ் பேக்கோட கலரே பிங்க் கலர் வரும். நல்லா கமகமான சந்தன வாசனை வரும். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சம்மர் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது, ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் லான்ச் பண்ணதே எனக்காகன்ற மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஹேர் ஃபால், முடி கொட்டுது இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு டீமுக்கு மெசேஜ். ரீசன் வந்து அதிகப்படியான சூடு, நிறைய தண்ணி குடிக்கணும், கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். உங்களுக்கு வந்து டே டைமில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா நைட்டு வந்து நல்ல உச்சந்தலையில் சூடு பறக்க எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு காலையில் ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க. இல்லை வெட்டி வேர் சேர்த்துருக்கோம், வேம்பாலம் பட்டை, மயிலம்பூ, ஆவாரம் பூ, இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கோம். செம்ம கூலிங்கு. உங்களுக்கு பாடி ஹீட் வந்து அப்படியே குறைஞ்சிரும். நைட்டு நல்லா தூக்கம் வரும். நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை வந்து இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ். ஹேர் ஆயில் டெய்லி போயிட்டே இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நீங்கள் ஹேர் ஆயில் வந்து எங்களோட யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கெமிக்கல் ஷாம்பு போட்டிங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்ககிட்டயே ஹேர் வாஷ் பவுடர் கிடைக்குது. டிராஸ்டிக்கான ஹேர் ஃபால் இருக்குன்னா இந்த ஹேர் வாஷ் பவுடர் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹேர் ஃபால் வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணுது. இது நல்லா நுரைக்கும். சீக்காய் மட்டும் இல்லாமல் நான் நுரைக்கிறதுக்காக பூந்தி கொட்டை, அரப்பு, அப்புறம் நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக செம்பருத்தி பூ, நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கு முடி. எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட்ஸை வந்து வீடியோவில் சொல்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. நம்ம ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ணோம், சம்பாதிச்சோம், அதை தாண்டி இவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது மேடம், நல்ல ரிசல்ட் தெரியுது, தேங்க்ஸ்னு மெசேஜ் வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சம்மருக்கு வந்து 2 ட்ரிங்க்கு லான்ச் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், ரோஸ் மில்க் அண்ட் பாதாம் ட்ரிங்க்கு. முடிஞ்சால் இந்த வீடியோவில் இது எப்படி பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஒரு காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து கலந்து அப்படியே குடிக்கலாம். ஐயோ அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. சம்மருக்கு வந்து காஃபி, டீ எதுவுமே குடிக்க முடியல. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு எதோ ரோஸ் மில்க் இல்லைன்னா பாதாம் மில்க் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 70 rupees வரும், இது 80 rupees வரும். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ சைடில் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே கேட்லாக் லிங்க் வந்துடும். கேட்லாகில் சம்மருக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சம்மர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸுன்ற கேட்டகரியில் இருக்கும். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ரோஸ் மில்க் மிக்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் பக்கம் எடுத்துக்கிறேன்.
காய்ச்சி ஆற வச்சின பால வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு குடிச்சீங்கன்னா டேஸ்ட் நல்லாருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், சிந்தெடிக் கலர் எதுவுமே இல்லாம லான்ச் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். பாதாம் மில்க் ட்ரிங்க்கும் அதே மாரி தான். 1 கிளாஸ் மில்க்க்கு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பாதாம் அண்ட் குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் கேஷ்யூ நட் இருக்கும். குடிக்கும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். 2மே செம்ம டேஸ்ட்டு. ஸோ ஸ்க்ரீன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த அகாராவோட மினி எலக்ட்ரிக் சாப்பர் பத்தி டெமோ பார்த்தலாம். ரொம்ப குட்டி சைஸ். நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப சின்ன சைஸ்ல வந்திருந்தது. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபைன் பீசஸா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சாப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஆம்லெட்டுக்குலாம் ரொம்ப ஃபைன் பீசஸ் போட்டா நல்லா டேஸ்ட்டா இருக்கும் ஆம்லெட்டு. அந்த மாரி சாப் பண்ணுது. மத்தபடி இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனுக்கு நார்மல் யூஸ்க்கு செட் ஆகாது. பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டல்ல இருக்கிற ஏதாவது பொண்ணுங்களுக்குலாம் வந்து நீங்க குடுத்து விட நினைக்கிறீங்கன்னா, தாராளமா குடுக்கலாம். ஏன்னா சார்ஜ் போட்டுட்டா ரொம்ப நேரம் ஒர்க் ஆகுது. இது கூடயே வந்து சார்ஜ் போடுற மாரி ஒரு கேபிள் குடுத்துருக்காங்க. நம்ம மொபைல்ல எப்படி சார்ஜ் போடுவோம் அந்த மாரி தான். ஸ்பிளாஷ் கார்டுன்னு சொல்லிட்டு மிடில்ல ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிளேடுக்கு மேல மாட்ற மாதிரி. அவ்வளோதான் ஒரு 3 பீசஸா தான் வருது. மேல பவர் ஆன், ஆஃப் இருக்கு. ஸோ 2 பெரிய வெங்காயம் போடலாம். அதுக்கு மேல இதுல போட முடியாது. நான் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு உங்களுக்கு சாப் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாரி வந்து ஃபைன் பீசஸா சாப் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராய்த்தாக்கு, ஆம்லெட் போடும்போது அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வந்து மேக்ஸிமம் 2 தக்காளி போடலாம். அவ்வளோதான் இதுல ஃபிட் ஆகுது. இதோட பேரே வந்து மினி எலக்ட்ரிக் சாப்பர். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம் நான் சாப் பண்ண ட்ரை பண்ணும்போது, நம்ம அந்த பட்டன பிரஸ் பண்ணியே இருக்கணும். அது ஒரு மாரி சட்னி மாரி அப்படி சாப் பண்ணிடுச்சு. அப்புறம் கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நீங்க வந்து ஃபைன் பீஸஸா சாப் பண்ணணும்னா சாப் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் கண்டிப்பா யூஸ் ஆகும். நான் சொன்ன மாரி ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். வேணுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிடில் கிளாஸ் பெண்களுக்கான டிப்ஸு பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்காக நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த வீடியோல நான் பேசுற கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. அப்பதான் இந்த மாரி உங்களுக்கு புடிக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்போ ரீசென்ட்டா தாய் கிழவி படம் நெறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்காதவங்க Hotstarல போயிட்டு பாருங்க. நான் இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து அந்த படத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ராதிகா நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மாரி ஓல்டு விமன் கெட்டப்ல வராங்க. அந்த மாரி தான் அந்த படத்த பார்த்துட்டு இருந்தேன். ஆனா கிளைமேக்ஸ் வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. சான்ஸே இல்ல. இதுவரைக்கும் வந்த இப்ப ரீசென்ட்டா வந்த எந்த படமுமே இந்த மாரி ஒரு விமன் எம்பவர்மென்ட் பத்தி இவ்ளோ ஸ்ட்ராங்கான மெசேஜ் குடுத்ததே இல்ல. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. அந்த விமன் எம்பவர்மென்ட் வந்து ஒரு விமன் பவர்ஃபுல்லா எப்போ ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்போது அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங் விமன் அந்த மாரி ஒரு ஃபீலிங் வருது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி அந்த படம் பேசியிருக்கு. அந்த கிராமத்திலேயே வச்சு பொண்ணோட பேர்ல இருக்கிற ஒரே வீடு ராதிகாவோட வீடு தானாம். எவ்ளோ ஒரு எவ்ளோ ஒரு சூப்பர் விஷயம் பாருங்களேன். நான் ரிப்பீட்டடா வீடியோஸ்ல அதுதான் நான் சொல்லிட்டுருக்கேன். நம்ம என்னதான் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, நம்மள நல்லா பார்த்துக்கிறாரு, நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தராருன்றத விட, நாம வந்து சம்பாதிச்சோம் அப்டின்னா, அது குடுக்குற ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அது குடுக்குற கான்ஃபிடன்ஸ்க்கு வந்து எதுவுமே வந்து ஈடாகாது. ஆக்சுவலா இப்போ தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குற நீங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க. இந்த போல்ட்னஸ் வந்து எனக்கு குடுத்தது வந்து என்னோட படிப்பு தான். அதனால எவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலும், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் யாரா இருந்தாலும், தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன குடுத்துருங்க. அது எப்பாடுபட்டாவது பெண் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷன குடுத்துருங்க. யூஜியோ, பிஜியோ உங்களால என்ன படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சுருங்க. அவங்க அந்த ஃபீல்ட்ல தான் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்கன்றது கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் சம்பாதிச்சுப்பாங்க. எனக்கு வந்து வேலை போயிரும் அப்படின்ற பயம்லாம் போனா கூட என்னால சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து என்கிட்ட இருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்டும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தான் குடுக்குது. படிப்பு வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல தைரியத்த குடுக்கும். ஸோ எப்படியாவது வந்து படிக்க வச்சுருங்க. இட் இஸ் நாட் அபவுட் ஏர்னிங். சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு நாலேட்ஜ். ஒரு ஒரு இடத்துல போய் யூஜியோ, பிஜியோ படிக்கும்போது நெறைய விஷயங்கள வந்து நம்ம கத்துப்போம். ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது, அந்த நம்ம என்ன படிச்சோமோ அத பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம, ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது, காசு மட்டும் கிடையாது அதுல. நம்ம வெளிய போகும்போது தான் நெறைய பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ணுவோம்.
இங்க ஒரு இடத்துல இருந்து டிராவல் பண்ணி ஆஃபீஸ் போறதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். ஆஃபீஸ்ல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த தைரியம் எல்லாமே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு வரும். நம்ம ஸ்ட்ராங்காகவும் மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டினால என்ன ஒரு நன்மைனா, வீட்டுக்குள்ள வந்து சப்போஸ் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம பிறந்த வீட்லயும் பிரச்சனை பண்ணுவாங்க, புகுந்த வீட்லயும் பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி நமக்கு லைஃபே இருக்காது. ஆனா அது என்ன பிரச்சனைனாலும் நமக்கு ஏற்கனவே நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரகிள்ஸ். அதனால வந்த மெச்சூரிட்டி, நம்ம சம்பாதிக்கிறோன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பிரச்சனைகளை வந்து சாதாரணமா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து படிப்பு தான் கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடியும் வீடியோஸ்ல படிப்பை பத்தி நிறைய பேசியிருக்கேன். ஆனா மக்கள் வந்து அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. எப்பவுமே தங்கம், பணம் அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டாதான் பாக்குறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா காசையெல்லாம் தாண்டி கான்ஃபிடன்ஸ்க்கு காரணம் வந்து படிப்பு மட்டும்தான். படிப்பு இருந்தாதான் கான்ஃபிடண்டா இருப்பீங்க. படிப்பு வச்சுதான் மேல வரவே முடியும். அது அது வந்து வேற ஒரு விஷயம். படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படிப்பை வச்சு சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து என் கூட நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து என்னால சத்தியமா சும்மா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுல தூங்கவே முடியாது. என்னோட நேச்சர் பார்த்தீங்கன்னா, சம்பாதிச்ச எல்லாருக்குமே இந்த ஒரு கேரக்டர் இருக்கும். ஒன்ஸ் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கை நீட்டவே மாட்டோம். அது அப்பாவாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், பையன் ஆகட்டும், யார்ட்டையுமே வந்து கை நீட்ட மாட்டோம். ராதிகா அந்த படத்துல வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணு. அவங்க சாகர வரைக்கும் யார் வீட்லயும் நான் சாப்பாட்டுக்காக போய் இருக்க மாட்டேன், நான் சம்பாதிச்சதை நானே அனுபவிக்க போறேன்னு பேசுவாங்க. செம்ம. எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட வந்து சாப்பாட்டுக்காக போகணும்? நிஜமா சொல்றேன். இவ்வளோ ஐ மீன் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருங்க, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க எல்லாமே சொல்றது வந்து கடைசி காலத்துல நம்ம பட்டு சாரியா கட்டி நகையா மாட்டிட்டு போக போறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா குழந்தைங்க மேல டிபெண்ட் ஆகாம, இப்போ நானும் அப்படிதான். ஜீவனை வந்து படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. நாளைக்கு அவன் பதிச்சு லட்சக்கணக்காக சம்பாதிச்சு என்னை காப்பாற்றுவான். அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவன் மேலே கிடையாது. ஐ மீன் நான் என் ஹஸ்பண்டையும் சேர்த்து சொல்கிறேன். நாங்கள் வந்து அவனை படிக்க வைக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் படிக்க வைக்கிறோம். அவனோட சொந்த காலில் நிற்கிறோம். பொண்ணாக இருந்தாலும் அதுதான். அதுக்கப்புறமா இப் சப்போஸ் வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம். அது யாரோட நிழலையும் இருக்க வேண்டான்றது என்னோட பாயிண்ட். யார் நிழலுக்கு கீழேயாவது நம்ம இருந்தோம்னா அவங்க மேல எமோஷனலா அட்டாச் ஆகும், அவங்க மேல ரொம்ப டிபெண்ட் ஆகும், அவங்க சொல்றதை கேட்க வேண்டிய நிலைமை இருக்கும். நம்மளோட கருத்துக்களை வந்து ஃப்ரீயா சொல்ல முடியுமான்னு தெரியாது. நாளைக்கு ஃபியூச்சர்ல யார் எப்படி மாறுவாங்க எதுவுமே தெரியாது. தேவையில்லாம ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆகிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுட்டு அது நடக்காதப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அழுகிறத விட கடைசி காலத்துல கூட யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு இடம். அதுதான் நான் அந்த சொந்த வீடுன்னு சொல்றது. எப்படியாவது வீடு வாங்கிடுங்கன்னு சொல்றது. 3 வேளை சாப்பாடு. அந்த சாப்பாடுக்கும் யார்கிட்டையுமே நம்ம கையேந்த வேண்டாம். கண்டிப்பா வந்து வயசான காலத்துல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் நமக்கு சின்ன சின்னதா. அந்த ஹெல்த் இஷ்யூக்கு டாக்டர்கிட்ட போறதுக்கோ மருந்து வாங்குறதுக்கோ பணம். இவ்வளோதான் வந்து நம்ம உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு தேவைப்படுறது. அதுக்கு தான் வந்து இப்போ இருந்தே பிளான் பண்ணுங்கன்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இன்னொரு வீடு வந்து பாசிவ் இன்கம், ரெண்டல் இன்கம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அந்த ரெண்டல் இன்கம் வச்சு நம்ம வாங்கி நம்ம வாழ்ந்துக்கலாம். இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதுலேருந்து வர வட்டியை வச்சு வாழ்ந்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், மந்த்லி இன்கம் ஸ்கீம்லாம் நான் நிறைய தடவை போட்டிருக்கேன். மாதம் மாதம் வட்டி வர ஸ்கீம். யார் மேலேயும் டிபெண்ட் ஆக வேண்டாம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 10,000 to 20,000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்த்தை வந்து நம்மளால கொண்டு போக முடியும். மீன் வயசான காலத்தில் நான் சொல்கிறேன். இன்னும் வருஷம் ஒரு 20 வருஷம் கடந்து எவ்வளோ இருக்கும்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. எனக்கே அப்படி ஒரு பிளான் தான் இருக்குது. அந்த ஹோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஹோமில் கொண்டு போய் விடுறது ஒரு மாதிரி. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்க.
அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு ஆக்சுவலா. யாருக்கும் நம்ம பாரமா இருக்க வேண்டாம். யாரும் நம்மளையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். அங்க வந்து ஃபுட்டு இது மட்டும் இல்லாம தனியா ஒரு ரூம் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாரி உள்ளே அட்டாச் பாத்ரூமோட டெய்லி டாக்டர்ஸ் வராங்க. டெய்லி பிபி செக் பண்றாங்க, சுகர் செக் பண்றாங்க. இஃப் சப்போஸ் பெட் ரிடன் பேஷண்ட்டா இருந்தா அவங்களுக்கும் தனியா ஒரு நானி போட்டுடுறாங்க. இப்போ என் ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருந்தாங்க. அதனால நான் சொல்றேன். ஃபீஸ் வந்து மாசம் 25,000 ஜென்ரலா நார்மலா நடமாடுற கண்டிஷன்ல நம்ம போய் இருந்தாலே. ஆனா அவ்ளோ கிளீனா இருக்கு. இப்போ நிறைய பேர் ஃபாரின் போயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களாம் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருந்தாங்க. அவங்க சொன்னதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க. பார்த்துக்கிறதுக்கு சுத்தி ஆளுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. தனியா ஒரு வீட்ல இருக்கிறது இல்ல. அப்புறம் இந்த மாதிரி பெட் ரிடன் பேஷண்ட்க்கு தனியா நானி போட்டாங்கன்னா அப்போ 35,000 அப்படி வருது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா நான் சொல்றேன். ஸோ அது 25,000 கூட நம்ம பசங்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டாம். நம்ம ஏதாவது இந்த மாதிரி வட்டி வர மாதிரிலாம் வச்சிருந்தோம்னா அதை எடுத்து கொடுத்துட்டு நிம்மதியா இருந்துக்கலாம். கண்டிப்பா நீங்க வளர்க்குற குழந்தைங்க உங்களை பார்த்துக்கணும். அது அவங்களோட கடமையும் கூட. நான் அதுக்கு அகேன்ஸ்டா பேசல. நிறைய பேர் கமெண்ட் செக்ல இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எங்க குழந்தைங்க வந்து எங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை தங்கமா பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இஃப் சப்போஸ் அது நடக்கலைன்னா நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். ஸோ அந்த படம் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசுது, விமன் எம்பவர்மெண்ட் வந்து பேசுது. ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா பேச முடியும், நிக்க முடியும்னா அதுக்கு பின்னாடி அவளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் இருக்கு. தயவு செஞ்சு அந்த படத்தை பாருங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கன்வே பண்ண நினைக்கிறது, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, மேடம் சேமிக்க முடியல, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, என்னால வந்து ஒரு பைசா கூட சேமிக்க முடியல, ரொம்ப செலவாகுது, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்சம் இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லார் கூடயும் பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அங்கிருந்த வரைக்கும் எனக்கு அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், நான் வேலை செஞ்ச இடம் ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி கேட்டகரி பீப்புள் கூட பழகிட்டு இருந்தேன். இங்கே எல்லார் கூடயும் பார்க்கும்போது, இங்கே வேலைக்கு வரவங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்டுனே போட மாட்டேன்றீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுதுன்ற பட்ஜெட் வந்து உங்களுக்கு தெரியணும். பட்ஜெட் வீடியோஸ் வந்து மணி சேவிங் டிப்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். எப்படி வந்து பட்ஜெட் பண்ணணும், ஒரு மாச செலவு கணக்கு வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வந்து மளிகை சாமானம், ரெண்ட்டு, பால், கரண்ட் பில்லு, ஃப்ரூட்ஸு, நான்வெஜ்ஜு, டெய்லி நீங்கள் வெளியே போகிறீங்க வரீங்க, பெட்ரோலு, ஸ்நாக்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கான எஜுகேஷன், இதெல்லாம் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேமிக்க முடியும். பட்ஜெட் போட்டிங்கன்னா அப்போது வந்து உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து உங்கள் வருமானத்தை விட, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டு, வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியாக பண்ணிருக்கீங்க. எப்படி செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குறீங்க. எய்தர் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நகை அடமானம் வச்சு கடன் வாங்குறீங்க. அந்த கடனும் எப்படி வாங்குறீங்கன்னா, ஒரு அது என்ன சொல்றது, ஒரு தைரியம், எப்படியாவது அதை வந்து திருப்பிடலாம், எப்படியாவது கட்டிடலாம், அந்த மாதிரி ஒரு அது அது வந்து என்ன தைரியம்னா, நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, நாளைக்கு சேலரி ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்கோப்புமே இல்லாம கடன் வாங்கி நீங்க வந்து அந்த மந்த்தை ரன் பண்ண நினைக்கிறீங்க. அப்போ அந்த நகையும் மூழ்கி போகுது. உங்களால வட்டியும் கட்ட முடிய மாட்டேங்குது, அசலும் கட்ட முடிய மாட்டேங்குது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே தேர்ட் பாயிண்ட், எப்பவுமே வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்த பழகுங்க. நீங்க வருமானத்தை தாண்டி செலவு பண்ணீங்கன்னா நீங்க வந்து கடைசி வரைக்கும் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒன்ஸ் வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லா வட்டி தான் கட்டிட்டு இருப்பீங்களே தவிர என்னைக்குமே வந்து நீங்க உங்க லெவல்ல இருந்து மேல வரவே முடியாது. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டேன். இப்போ வந்து என்னால் என்ன முடியுமோ அந்த அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் தான் நான் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்களை பார்த்து, இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா, அவங்க ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க நகை வாங்குறது, அவங்க வீடு வாங்குறது, அவங்க கார் வாங்குறது, நாமளும் அவங்களோட பெரிய லெவல் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக கடன் வாங்கி ஷோ பண்ணுறது, என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, தப்பு. என்னன்னா இந்த ஷோ ஆஃப் வந்து டெம்பரரி. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு ஷோ ஆஃபா போயிட்டு வர்றீங்க, வந்ததுக்கு அப்புறம் கடனை கட்டுறீங்க, இன்னும் நீங்க இருக்கிற லெவலை விட இன்னும் கீழே போவீங்க. என்னன்னா வருமானம் பத்தாது உங்களுக்கு கடன் கட்டும் போது. இதுவே இந்த ஷோ ஆஃப் வந்து பண்ணாம உங்களால என்ன முடியுமோ அந்த அந்த லெவலில் லைஃப் ஸ்டைல், அவங்க வந்து இலக்காரமா பார்க்குறாங்க, அவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க, அவங்க வந்து உங்களை பேசுறாங்கன்னா
நான் நிஜமா சொல்றேன் நல்லது. அதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கோங்க. அதுதான் வந்து வைராகியத்த குடுக்கும். என்னையா பேசுற பார் நான் வந்து காட்டுறேன்ற வைராகியத்தை கொடுக்கும். நான் நிறைய வீடியோஸ்ல என்னோட லைஃப் ஸ்டோரி எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மருமல் கிச்சனோட ஹோம் பேஜ்ல ஒரு வீடியோ இருக்கும், 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தப்போ கார் இல்லைன்னு என்னை வந்து இது பண்ணாங்க. நீ என்ன காரில் வரலையா நடந்தா வந்தேன்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்கிட்ட என்னோட அக்கௌண்ட் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்ல நான் சேவ் பண்ண காசு வந்து நியர்லி 8 to 9 lakhs வச்சிருந்தேன். அன்னைக்கு ஷிஃப்ட் காரோட ரேட்டு வந்து 8.2 lakhs எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் நினைச்சிருந்தா அந்த டைம்ல அப்பவே போய் ஒரு காரை வாங்கி அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்திக்கலாம். நான் அந்த மாதிரியெல்லாம் வந்து டெம்ட் ஆகாம அது எதுக்காக நான் சேமிச்சுட்டு இருந்தேன்னா, நான் வீடு வாங்குறதுக்காக சேமிச்சுட்டு இருந்தேன். வீடுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து. 8 lakhs நீங்க வீட்டுல முதலீடு பண்ணீங்கன்னா அது நாளைக்கு வந்து 2 மடங்கா 4 மடங்கா 5 மடங்கா பெருகும். கார்ல கொண்டு போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நாளைக்கு நான் அதை வித்தனா 8 லட்ச ரூபா காரு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் போகும். ஸோ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அன்னைக்கு நான் காரை வாங்கியிருந்தேன்னா நான் வீடு வாங்கியிருக்க முடியாது. அது வந்து நான் மனசுல இன்னைக்கு வரைக்கும் மறக்காம நான் வச்சிருக்கேன். ஆனா அவங்க கூடயெல்லாம் இப்போ நான் நல்லா பழகிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து நான் மன்னிச்சுட்டேன், ஆனா மறக்கல. எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் ப்ரெக்னெண்டா இருக்கிற டைம்ல போயிருந்தப்போ எனக்கு ஒரு டீ கூட கொடுக்கல. ஏன்னா என்கிட்ட பைசா இல்லைன்றது அவங்களுக்கு தெரியுது. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா காஃபி வேணுமா டீ வேணுமான்னு ஓடி ஓடி உபச்சாரம் பண்றாங்க. எல்லாம் வந்து இப்ப பணம் வந்தன. ஸோ அது அவங்களோட கேரக்டர். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து இதெல்லாம் மனசுல இவங்களாம் இப்படி அப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். பட் நான் யாரையும் இக்னோர் பண்றது இல்லை, அவாய்ட் பண்றது இல்லை. என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னா அவங்களெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு, பேச வேண்டியதா இருக்கு. சும்மா எல்லாரையும் இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. ஜஸ்ட் லைக் தட் ஹாய் பை அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நான் மன்னிச்சிருக்கேன், அவங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இது எதுவுமே எனக்கு மறக்கல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹர்ட் ஆகிற மாதிரி நடந்துச்சுன்னா அது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஹர்ட் ஆகிற ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு நிறைய சம்பாதிக்கணும், நல்லா சேமிக்கணும், இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், நம்மளால முடியலன்னா நம்ம குழந்தைங்களையாவது அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். கல்வினால நிறைய உயர்ந்த குடும்பங்கள் வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். படிப்பு தான் வந்து நல்லா மேபி பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அது வந்து படிப்பு தான் கொடுக்கும். ஸோ நான் சொன்ன 4 டிப்ஸே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெம்பரரியான ஒரு டெம்டேஷனுக்கு வந்து ஃபால் ஆகாதீங்க, விழுந்துடாதீங்க. கையில் இருக்கிற காசு வந்து டெம்ட் ஆகி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை போய் எடுத்துடுறேன் அந்த மாதிரி டெம்ட் ஆகாதீங்க. அந்த 10,000 ரூபாய் வந்து சேமிச்சு வச்சீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க, எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கடன் வாங்குறது வந்து இந்த மாதிரி வீடு வாங்குறதுக்கு வாங்கலாம். அடுத்ததான் நான் சப்போர்ட் பண்றது எஜுகேஷனுக்கு. உங்க குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு அது எவ்வளவோ பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். அது 2த்துக்கும் கடன் வாங்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு மொபைல் ஃபோன் கடன் வாங்குறது இந்த லைஃப் ஸ்டைல்லாம் மாறவே மாறாது. ஸோ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க, இல்லை அதை விட லோ லெவலில் இருக்கீங்க, நல்லா மேலே வரணும், பர்மனண்ட்டான ஒரு நல்ல ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலோ நீங்கள் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெம்ட் ஆகாமல் அத்தியாவசிய செலவு ஆடம்பர செலவுன்னு இருக்கு. எது அத்தியாவசியமோ அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணலாம், அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ள. ஆடம்பர செலவுகளுக்கு வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடன்லேயே போயிட்டு இருப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வட்டி கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் வட்டி தான் கட்டிட்டு இருக்கணும். ஹோம் லோன் வேறு, அதுக்கு வட்டி கட்டலாம், நமக்கு சொந்தமாக வீடு வந்திருக்கு. எஜுகேஷன் லோன் இட்ஸ் ஓகே. மற்றதுக்கெல்லாம் வட்டி கட்டிங்கன்னா அந்த வட்டின்றது வந்து வேஸ்ட். உங்கள் கையில் பைசா சுத்தமாக மிச்சமே ஆகாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் உங்களால் சேமிக்கவே முடியலன்னு. ஸோ மணி சேவிங் டிப்ஸ் பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பட்ஜெட் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா எல்லா சம்பளத்துக்குமே இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் பட்ஜெட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வருமானத்துக்குள்ளே தான் நீங்கள் வாழ பழகணும். சப்போஸ் உங்களுக்கு வருமானம் பத்தலைன்னா நீங்கள் உங்களோட வருமானத்தை வந்து பெருக்கிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஜாஸ்தி சம்பாதிக்க ட்ரை பண்ணணும். ஹஸ்பண்ட் மேலேயே டிபெண்ட் ஆகிட்டு அவரே தான் எல்லாமே சம்பாதிச்சு எல்லாமே பண்ணணும்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் நடக்கவே நடக்காது. லேடிஸ் உங்களால் முடியும்னா, நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு டிகிரி இருக்குன்னா
குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு யாராவது வந்து கூட இருக்க முடியும். உங்க பேரண்ட்ஸோ, உங்களோட இன்லாஸோ இருக்க முடியும்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, உங்களோட குழந்தைங்களோட நல்ல ஃபியூச்சர்க்காக தானே! கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, நீங்க வந்து வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க. வேலைக்கு போனீங்கன்னா தான் நீங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. நெறைய பேத்தோட பிரச்சனைகள பார்க்கும்போது, நம்ம பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் மைண்ட் வந்து டீவியேட் ஆகும். எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயத்த நெனச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது. ஒண்ணுமே இருக்காது. இப்ப நானே வந்து வேலைக்கு போல வீட்ல இருந்தேன்னா, ஏதாவது ஒண்ணு நெனச்சு அழுதுட்டு நான் சோகமா இருப்பேன். இதுவே நான் வந்து வேலைக்கு போகுறனால தான் எனக்கு எதுவுமே இப்ப நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 9:00 போய் கடை ஓப்பன் பண்ணுவேன். 6:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். 9லேருந்து 6:30 வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வராது. எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்து ஞாபகமே வராது. அவ்ளோ பிஸியா ஒர்க் பண்ணுவேன். அது வந்து நம்மள சந்தோஷமா வச்சுக்குது. ஸோ இந்த வீடியோல நான் ஜென்யூனா நெறைய விஷயங்கள உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலருந்து நீங்க உங்க லைஃப்ல எந்தாவது டிப்ஸ வந்து எடுத்துக்க முடியும் அப்டின்னா, தயவு செஞ்சு அத எடுத்துட்டு அத யுட்டிலைஸ் பண்ணி லைஃப்ல வந்து எப்படியாவது மேல வர பாருங்க. நீங்க வுமன் எம்பவர்மென்ட் அப்படின்றது என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.